முதல்ல இன்றைக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினுடைய 7வது வருட நினைவு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாங்கள் அந்த தாக்குதல் காரணமாக மரணித்த அனைத்து உறவினர்களுக்கும் எங்களுடைய அனுதாபங்களை இந்த குடும்பத்தை உறுப்பினர்களுக்கு வந்து எங்களுடைய அனுதாபத்தை மீண்டும் தெரிவிக்கின்ற அதே சமயம் அந்த தாக்குதல் காரணமாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமே பழிவாங்கப்படுகின்ற அளவுக்கு இனவாதத்தால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்கள் உடைய அந்த பாதிப்புக்கும் எங்களுடைய பூரண அவர்களுக்கு அந்த நியாயம் கிடைப்பதற்கு எங்களுடைய பூரண ஆதரவும் ஒத்துழைப்பும் தொடர்ந்து இருக்கும். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இனவாத போக்கை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்கிறதுக்கு அதாலே அந்த இனவாதத்தால் வந்து அனுபவப்பட்டு பாதிக்கப்பட்ட இன்னொரு ஒரு இனம் என்ற வகையில் வந்து நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட உறவினர்களுக்கும் எங்களுடைய பூரண ஆதரவும் ஒத்துழைப்பும் நிச்சயமாக இருக்கும் என்ற விடயத்தையும் இங்கு சுட்டி காட்டி நீதி நியாயத்தை தேடி அதை வலியுறுத்தி அதை எட்ட விரும்புகின்ற அனைத்து தரப்புகளோடும் இந்த அநியாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மட்டுமல்ல, இதுக்கு பின்னாலே உண்மையிலே இருக்கக்கூடிய நபர்கள் தூக்குக்கு அனுப்புவதற்கு நீதி நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு தமிழ் தேசிய பேரவையுடைய முழுமையான பங்களிப்பு எப்பொழுதும் இருக்கும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இன்றைக்கு நாங்கள் இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை வைப்பதற்கு எடுத்த முடிவுக்கு பிரதான காரணம் வந்து உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1.5-2 மாதங்களுக்கு முன்பதாக தமிழ் சட்டத்தரணிகள் சங்கம் உடைய ஏற்பாட்டிலே பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான ஒரு இணக்கப்பாடு, விசேஷமாக இனப்பிரச்சினை தொடர்பாக ஒரு பொது நிலைப்பாட்டு ஒன்றை எட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த முயற்சிகளிலே வந்து தமிழ் தேசிய பேரவை என்ற அடிப்படையிலே நம்முடைய அணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் அழைப்புதல் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் வந்து முதலாவது கூட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டு நாங்கள் ஒரு சில விடயங்கள் சம்பந்தமாக, அதாவது கொள்கை அளவில் எந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்ற விடயம் சம்பந்தமாகவும் அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு சில கொள்கையிலான அணுகுமுறைகள் சம்பந்தமாக ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் எட்டக்கூடியதாக இருந்தது. விசேஷமாக தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய இறமை நிலைநாட்டக்கூடிய விசேஷமாக திம்பு கோட்பாடுகளை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒற்றையாட்சியை முற்றுமுழுதாக நிராகரிக்கிற ஒரு தீர்வை வரைவதற்கு நாங்கள் கொள்கை அளவில் வந்து இணக்கம் கண்டிருந்தோம். அதிலே பெரிய குழப்பம் வர முடியாது, பேருக்காவது கூட வந்து வர முடியாது. என்றால் இந்த 3 கட்சிகளையும் தேர்தல் நேரத்தில் வந்து அந்த நிலப்பாட்டுகளை வலியுறுத்தித்தான் வாக்கை கட்டு அந்தந்த கட்சிகள் வந்து பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அந்த இலக்கு சம்பந்தமாக எவரும் உத்தியோகபூர்வமாக வெளிப்படையாக வந்து விலகினதாக வந்து சொல்லவும் முடியாது. அது மட்டுமல்லாமல் வந்து அந்த தீர்வுக்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குறதுக்கு முன்பதாக ஒரு சமூக ஒப்பந்தம் உண்டு.
ஸ்ரீலங்கா விசேஷமாக சிங்கள தேசத்தோடும் தமிழ் தேசத்துக்கும் இடையிலே நடைபெறணும் என்ற விடயத்தையும் வந்து நாங்கள் இணங்கியிருந்தோம். கொள்கை அளவில் வந்து இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே இதை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளாக எதிர்காலத்தில் வந்து நிர்வாக ரீதியான ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றதையும் நாங்கள் மேலதிகமான கூட்டங்களிலே வந்து அந்த முடிவுகள் எடுக்கப்படும் என்றதையும் நாங்கள் இணங்கியிருந்தோம். குறிப்பாக இந்த இலக்கை அடைவதற்கு வந்து ஒரு குழு ஒன்று நாங்கள் எல்லா தரப்பும் ஏகோபித்த அளவுக்கு இணங்கக்கூடிய வகையிலே நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்றபடியும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் வந்து அந்த கூட்டம் முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அடுத்த கூட்டம் நடைபெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதில் எங்களுக்கு அதாவது தமிழ் தேசிய பேரவையினுடைய பங்களிப்பு சம்பந்தமாக எங்களுடைய அணியுடைய அந்தஸ்து தொடர்பாக வந்து ஒரு சில குழப்பங்கள் இருந்த காரணத்தினாலே வந்து அந்த கூட்டம் 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற காலை வரைக்கும், அந்த கூட்டம் நினைக்கிறேன் 3 மணிக்கு நடைபெற்றது, ஆனால் காலையில் வரைக்கும் 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் காலை வரைக்கும் நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக பங்கு பெறலாமா, அப்படி பேரவையாக பங்கு பெறுறதாக இருந்தாலும் கூட எங்களுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமாகவும் வந்து ஒரு முடிவு எட்டப்பட முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் கலந்து கொள்வதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இறுதியில் எங்களுக்கு 9ஆம் தேதி காலையில் தான் எங்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டது. அந்த அனுமதி வழங்கப்பட்ட இடத்துல வந்து எங்களுடைய உறுப்பினர்களே ஒரு நபரை தவிர, திரு காண்டீபன் அவர்களை தவிர மற்ற அனைவரும், நான் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் நான் வெளிநாட்டில் இருந்தேன். என்னுடைய மெடிக்கல் காரணமாக வந்து நான் அதில் நேரடியாக வந்து கலந்து கொள்ள முடியவில்லை, ஜூமில் கூட கலந்து கொள்ள முடியலை. ஆனால் எங்களுடைய ஏனைய உறுப்பினர்கள் வந்து ஜூம் ஊடாக கலந்து கொள்வதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் வந்து அந்த கூட்டத்தில் 9ஆம் தேதி வந்து நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். ஆனால் தமிழரசு கட்சியுடைய பதில் செயலாளருடைய சுமந்திரன் அவர்களுடைய எதிர்ப்பு காரணமாக, அதாவது வந்து இந்த ஜூம் ஊடாக வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் கலந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவ்வகையில் வந்து ஜூமில் வந்து யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அந்த தகவல் எல்லாம் வந்து வெளியில் போகலாம், தாங்கள் கதைக்கிற எல்லாம் வெளியில் போகக்கூடும், லீக் பண்ணப்படக்கூடும் என்ற காரணத்தை காட்டி கடும் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு நிலையில் வந்து எங்களுடைய அணியிலே ஒருவரை தவிர, திரு காண்டீபனை தவிர மிச்ச முழு பேரும் வந்து அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவை. அப்படி தள்ளப்பட்டிருந்த ஒரு சூழலிலே தான் எங்களுக்கு திரு சுமந்திரன் அவர்களும் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாகவும் ஊடகங்களிலே வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய ஒரு சில நடவடிக்கைகள் சம்பந்தமாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் சட்டத்தரணியர் சங்கத்துக்கும் வந்து தங்களுடைய ஆட்சேபனையும் எதிர்ப்பையும் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள், எழுத்து மூலமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் வந்து நாங்கள் நேற்றைய தினம் தமிழ் சட்டத்தரணியர் பேரவையை வந்து நாங்கள் நேரடியாக சந்தித்து தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும், குறிப்பாக பதில் செயலாளராக இருக்கிற சுமந்திரனும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் வந்து ஊடகங்களுக்கு சொன்ன கருத்துகளின் படியும் வந்து அதில் தமிழரசு கட்சி எழுதின கடிதம் வெளியில் ஊடகங்களில் வந்திருக்கிற அடிப்படையிலே அதுதான் என்ற ஒரு நம்பிக்கையில் எங்களுக்கு சொல்லப்பட்டதின் படி தமிழ் தேசிய பேரவை சிவில் சமூகங்களோடு இணைந்து நாங்கள் பயணிக்கிறதுக்கு முடிவெடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் வந்து 100க்கும் மேற்பட்ட சிவில் சமூக அமைப்புகள் உறுப்பினர்கள்
புத்திஜீவிகள் போன்றவர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு சந்திப்பு ஒன்று நடந்தது. அந்த சந்திப்புக்கு தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் வந்து அழைப்புதல் விடுக்கப்பட்டது. அவர்கள் அதில் கலந்து கொள்ள விரும்பவில்லை. அந்த சந்திப்பு வெளிப்படைத்தன்மையாக நடைபெற்றது. ஊடகங்களுக்கு வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் வந்து அதில் வந்து லைவாக போன விஷயங்கள் எல்லாம் காட்டப்பட்டு யார் என்ன கதைச்சதை எல்லாம் மக்களுக்கு முன்னாலே நடந்தது. ரகசியம் பேணாத வகையிலே ரகசியம் ஒழித்து கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு. அதில் கலந்து கொண்டவர்களுக்கும் அப்படி எந்த ஒரு தேவையும் இல்லை. ஆகவே அந்த கூட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டது வந்து ஒற்றையாட்சியை நிராகரித்து ஐக்கிய ராஜ்ய என்ற ஒற்றையாட்சி வரவை நிராகரித்து ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு எந்தொரு யோசனைகளும் ஏற்றுக்கொள்ளாத நிராகரித்து தமிழ் மக்களுடைய ஏகோபித்த அரசியல் அபிலாஷைகளாக இருக்கக்கூடிய திம்பு கோட்பாடுகளை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய யோசனைகளை வந்து கரிசனையில் கொண்டு ஒரு புது வரவை ஒன்றை நாங்கள் தயார்படுத்துவது என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதை முன்னெடுப்பதற்கு வந்து ஒரு குழு அந்த அரசியல் அமைப்பை தயார்படுத்துவதற்கான ஒரு உபகுழு ஒன்று அந்த பொதுச்சபை அறிவிக்கும், உண்மையிலே 2 கிழமைக்குள்ளே அறிவிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டு அது கொஞ்சம் தாமதிக்கப்பட்டது. அந்த எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சிவில் சமூக முயற்சிகளுக்கு தமிழ் சட்டத்தரணியர் பேரவையும் அழைக்கப்பட்டது. அதே போன்று வந்து தமிழரசு கட்சியும் அழைக்கப்பட்டது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அழைக்கப்பட்டது. பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் பெற்ற கட்சிகள் என்ற வகையில் வந்து அவர்களும் அழைக்கப்பட்டார். அவை அவர்களுக்கு நாளைக்கு கூட வந்து கலந்து கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அது வேண்டிய விருப்பம். அவை கலந்து கொள்ளாமல் இருக்கிற வந்து அதை வேண்டிய விருப்பம். ஆனால் இந்த முயற்சி கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலாக சிவில் சமூகத்தோடு வந்து இணைந்து செய்கிறதுக்கு நாங்கள் பேசிக்கொண்டு இருந்த நாங்கள். இது நேற்று முந்த நாள் வந்து தொடங்கின ஒரு விஷயம் இல்லை. அது சுமந்திரனுக்கும் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் நாங்கள் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடையே நாங்கள் இந்த கட்சிகளோடு இணைந்து ஒரு பொதுப்புள்ளியில் சந்திக்கிறதுக்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நேரத்திலேயே வந்து நாங்கள் இந்த சிவில் சமூகத்தோடு வந்து செய்ய வேணும் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் அவர்களுடைய வந்து சொல்லியும் இருக்கிறோம். நான் நேரடியாக வந்து சுமந்திரனோட பல தடவைகள், ஒருக்கா 2 முறை இல்லை, பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம். உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடும் கூட வந்து அந்த சபைகளுடைய ஆட்சியை ஸ்திரப்படுத்துவதற்காக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளிலேயும் கூட நாங்கள் சிவில் சமூகத்தோடு இணைந்து நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை எட்டப்பட வேணும் என்ற விஷயத்தை வந்து அது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே சிவில் சமூக உறுப்பினர்களுடையும் பேசியும் வந்திருக்கிறோம் என்ற விஷயத்தையும் வந்து அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த சிவில் சமூகத்தை ஓட தமிழ் தேசிய பேரவை வந்து பயணிக்கக்கூடாது, இல்லாட்டி எந்த விதமான செயல்பாடும் நடத்தக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அது ஒரு பகல்கனவு. ஏன்னா எங்களை பொறுத்தவரையில் வந்து அரசியலமைப்பு தீர்மானிக்கிற விஷயம் வந்து இது சுமந்திரனுக்கோ சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு உரித்தான ஒரு விஷயம் அல்ல. நாங்கள் தீர்மானிக்கிற வந்து இறுதியில் வந்து எங்களோட மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற ஒரு விஷயமாகத்தான் அது இருக்கும். அதை மக்கள்கிட்ட வந்து ஒழித்து நாங்கள் செய்ய போகிற ஒரு விஷயமாக இது இருக்க முடியாதுன்றதுதான் தமிழ் தேசிய பேரவையுடைய மிக இறுக்கமான நிலைப்பாடு. இந்த சட்டத்தரணியர் சங்கத்துடைய முயற்சியிலேயும் கூட முதல் கட்டமாக கூட நாங்கள் அவர்களுக்கு வந்து சிவில் சமூகத்தையும் வந்து நாங்கள் முழுமையாக மக்களுக்கு தெரியக்கூடிய வகையிலையும் சிவில் சமூகத்துடைய பங்களிப்பும் முழுமையாக இதில் இருந்தே ஆக வேணும் என்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் அந்த இதுலேயும் வந்து சுமந்திரன் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். சரிதானே? ஆகவே நாங்கள் இந்த முயற்சிகள், நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் எதுவுமே ரகசியம் இல்லை. நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வந்து வெளிப்படையாக நடத்தும். இந்த தமிழ் சட்டத்தரணிகளுடைய முயற்சியம் வந்து எங்களை பொறுத்தவரையில் வந்து ஊடகங்களை வச்சுக்கொண்டு நடத்துறதுக்கு தான் நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா எங்களோட மக்களுடைய தலைவிதி தீர்மானிக்க விரும்புகின்ற விஷயங்களுக்கு வந்து ரகசியம் பேண வேண்டிய எந்த ஒரு தேவையும் எங்களுக்கு கிடையாது. ஆகவே இந்த வகையில் வந்து நாங்கள் இந்த சிவில் சமூகத்தோடு வந்து இணைஞ்சு பயணிக்கிறது,
சிவில் சமூகத்துக்கும் வந்து அதில் இருக்கிற சிவில் சமூகத்துக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லை. அதில் சிவில் சமூகத்தில் வந்து இருக்கக்கூடிய பலர் வந்து எங்களை விமர்சிக்கிறவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் வெளிப்படையாக. ஆகவே நாங்கள் அதுக்காக வந்து அவர்கள் வந்து இதில் வந்து கலந்து கொண்டு தமிழ் மக்களுடைய தலைவிதி சம்பந்தமாக தங்களுடைய தமிழ் மக்களுடைய ஏகோபித்த அரசியல் அபிலாஷைகள் நிறைவேற்றுவதற்கு அடைவதற்காக அவர்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கக்கூடாது என்று நாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் சொல்லவில்லை. உண்மையை சொன்னால் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த நிபுணர் குழு, அதாவது நிபுணர் குழு இல்லை, இந்த வரவை தயாரிப்பதற்கான சிவில் சமூகத்துடைய அந்த குழு 20 பேருக்கு மேலே 28 பேர் நியமிக்கப்பட்ட குழுவுடைய பேர் பட்டியல் வந்து வெளியிடுறதுக்கு தாமதமாக்கப்பட்டதுக்கு பிரதான காரணங்கள் ஒரு சிலரை வந்து நாங்கள் இதில் நேரடியாக வந்து கலந்து கொள்வதற்கு வந்து நாங்கள் கேட்டு அவர்களுடைய இறுதி முடிவு வந்து அறிவிக்கிறதுக்கு கொஞ்சம் பிந்தினபடியால் தான் அது பிந்தப்பட்டது. என்னடா எவரையும் வந்து கைவிடுறதுக்கு நாங்கள் விரும்பவில்லை. உதாரணத்துக்கு சொன்னால், இந்த சிவில் சமூக முயற்சி 15ஆம் தேதி நடக்க போகிறான்னு எல்லோருக்கும் தெரிஞ்சிருந்த இடத்து ரகசியமாக நாங்கள் ஒன்று செய்யல. அதில் இருக்கக்கூடிய சிவில் சமூக உறுப்பினர்கள் எத்தனையோ கட்சிகளுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து எங்களோட கட்சிக்கு விசுவாசமானவர்கள் மட்டுமல்ல, வேறு கட்சிகளுக்கு விசுவாசமான வெளிப்படையாக வந்து விசுவாசமானவர்களாகவும் வந்து செயல்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடையிலே வந்து திடீரென்று வந்து திருவோணமலையில் வந்து ஒரு கூட்டம் கொண்டு ஒழுங்கு செய்த ஒரு தரப்பு இருந்தது. நாங்கள் அந்த தரப்போடையும் வந்து நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு நாங்கள் வந்து தயவு செய்த நீங்கள் இந்த 15ஆம் தேதி கூட்டத்துக்கும் வர சொல்லி சரி. ஆகவே இதில் எந்த ஒரு வரையும் வந்து விடுறதுக்கு இல்லாட்டி ஓரம் கட்டுறதுக்கு இல்லாட்டி புறக்கணிக்கிறதுக்கு வந்து நாங்கள் நினைச்சிருக்கையில் உண்மையிலே சிவில் சமூக உறுப்பினர்களும் வந்து அது அப்படி எந்த ஒரு சிந்தனையும் வச்சிருக்கவில்லை. ஆகவே அதை நாங்கள் கைவிட தயாரில்லை. எங்களை பொறுத்தவரையில் வந்து அது இனம் சார்ந்த விஷயம். அது ஒட்டுமொத்த இனத்துடைய கருத்தையும் கேட்கக்கூடிய நடைமுறை சாத்தியமாக ஒரு மேக்சிமம் மக்களுடைய பங்களிப்பை அடையக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் அதை பார்க்குறோம். அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொள்கை அளவில் வந்து எப்போ இருந்து வந்து விரும்புகின்ற ஒரு விஷயமாக இருக்குது. சிவில் சமூகம் அதுக்கு இணங்கி அதை முன்னெடுக்கிறதுக்கு முன் வந்த இடத்துல வந்து எங்களோட பூர்ண ஒத்துழைப்பையும் வந்து நாங்கள் அதுக்கு வழங்குறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். இந்த முயற்சி கைவிட போகிறது இல்லை. நாங்கள் கடைசி வரைக்கும் வந்து அதில் விலக போகிறது இல்லை. எங்களுக்கு அது மிக மிக முக்கியம். இந்த முயற்சி நடைபெறக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த சுமந்திரனையும் சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் கெஞ்சி கேட்குறோம், வந்து கதையுங்கோப்பா, கதையுங்கோ, எங்களோட கதையுங்கோ, நாங்கள் ஒரு புது புள்ளியில் சந்திப்போம் என்று நாங்கள் எத்தனையோ வருஷமாக கேட்குறோம். 24ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அதுக்கு பிறகு வந்து நடக்கிற எத்தனையோ மாதங்களாக வந்து நாங்கள் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வந்து நாங்கள் ஒரு பொது புள்ளியில் சந்திக்கிறதுக்கு முயற்சிக்கு வாங்குவோன்னு சொல்லி கேட்டாங்க. டிடிஎன்ஏ வந்து தங்களுடைய உள்ளூராட்சி சபையில் வந்து ஒரு பதவியும் எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருந்த இடத்துல, என்னிடம் 3வது 4வது இடத்துல தான் அந்த கட்சி இருந்தது. நாங்கள் வந்து எங்களுக்கு பெற வேண்டிய தவிசாளர் பதவியில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து விட்டு கொடுத்து நாங்கள் அவர்களுக்கு வந்து போட்ட ஒரே நிபந்தனை வந்து கொள்கை அளவில் வந்து நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு பெறணும். சரியானே? அப்போ நாங்கள் தமிழ் தேசிய பேரவை கிடைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் வந்து நாங்கள் இந்த கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு தான் நாங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் அவர்கள் தான் விட்டு ஓடுறார்கள். எங்களோட வந்து ஒரு ஒப்பந்தம் செய்து தவிசாளர் பதவியில் வந்து 2-3 சபையில் வந்து எடுக்கப்படுறதுக்கு நாங்கள் வந்து உதவி செய்ததுக்கு பிறகு அந்த நிலப்பாட்டை மீறுகின்ற வகையில், அந்த இணக்கப்பாட்டை முற்றுமுழுதாக மீறுகின்ற வகையில் இன்றைக்கும் வந்து 13ஆம் திருத்தம் சம்பந்தமாக வந்து கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் டிடிஎன்ஏ. அது அவர்கள் செய்கிறார்கள் என்றால் வந்து எங்களோட நடந்த ஒப்பந்தம் வந்து நடைமுறை சாத்தியமில்லை. அதை நீங்கள் மீறுறீர்கள் என்றதை வந்து சொன்னதுக்கு பிறகு வந்து அவர் தொடர்ந்தும் செய்கிறார்கள். இந்த சட்டத்தரணியல் சங்கத்துடைய முயற்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு திருகோணமலையில் கிளிநொச்சியில் வந்து இந்த 13ஆம் திருத்தம் சம்பந்தமாக வந்து கூட்டங்கள் நடைபெற்றிருக்கு. சரிதானே? ஆனால் அதுக்கு வந்து சுமந்திரனுக்கு வந்து ஒரு சிக்கலும் இல்லை, அது சம்பந்தமாக ஒரு சிக்கலும் இல்லை. ஏன்? ஒற்றையாட்சிக்குள்ளே தானே 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கிறது. அதை தொடர்ந்தும் வச்சிருக்கிறதுக்கு வந்து சுமந்திரனுக்கு ஒரு சிக்கலும், ஏக்கிய ராஜ்ய தொடர்பாக வந்து கதைச்சாலும் வந்து அதில் ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் தமிழாசிகள் சம்பந்தமாக வந்து விட்டு கொடுக்காமல் வந்து உறுதியாக இருக்கணும் என்ற ஒரு தரப்பு வந்து மக்களோட வந்து சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வந்து முடிவெடுக்கிறது தான் எல்லாருக்கும் வந்து ஒரு கூச்சலும் பிரச்சனையும், அதுவும் வெளிப்படைத்தன்மையாக ரகசியமாக இல்லை. யாரும் வந்து நாங்கள் கதைக்கிறத எல்லாத்தையும் வந்து கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுறது தான்
ஒரு சிலருக்கு வந்து பிரச்சனை இருக்கு போல இருக்குது. இப்போ இந்த நியாயத்தை எல்லாம் வந்து நாங்கள் எங்களுடைய தமிழ் சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே வந்து தமிழ் சட்டத்தரணிகள் சங்கத்துடைய முயற்சி நடைபெறுவதற்கு முதலே வந்து நாங்கள் இந்த சிவில் சமூகத்தோடு வந்து நாங்கள் இயங்க தொடங்கினோம். அது அவர்களுக்கு தெரியும். நாங்கள் அவர்களோட வந்து இந்த முயற்சி, அதாவது அவர்களுடைய இந்த சட்டத்தரணிகள் சங்கத்துடைய முயற்சியை தொடங்குறதுக்கு முதல் தமிழ் சட்டத்தரணிகள் சங்கம் வந்து சிவில் சமூகத்தோடு கலந்து கொள்ள வேணும் என்ற முடிவு சிவில் சமூகத்தால் வந்து எடுக்கப்பட்ட அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதும் வந்து அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இது வந்து தமிழ் சட்டத்தரணிகள் சங்கம் எடுக்கப்பட்ட முயற்சி, தொடங்கின முயற்சியை குழப்பற நோக்கத்தோடு செய்த ஒரு விஷயமாக யாரும் கருதினால் அதுக்கு விட ஒரு அப்பட்டமான பொய்ய ஆக வந்து யாரும் இருக்க முடியாது. சரியான உண்மையையும் முற்றுமுழுதாக திரிவுபடுத்துறதுக்காக வந்து சொல்லப்படுகின்ற விஷயம். அந்த முதல் சட்டத்தரணிகளுடைய கூட்டத்தில் வந்து முதல் கூட்டத்தில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இணக்கப்பாடு இல்லாட்டி ஒரு நிபந்தனை எங்களை பொறுத்தவரை வந்து அது எங்களுக்கு ஒரு நிபந்தனையாக இருந்தேன் என்றால், எங்களோட இங்கே ஒன்றை கதைச்சு கொண்டு வந்து அங்கே போய் ஐக்கிய ராஜ்ய சம்பந்தமாக கதைக்கிறதுக்கும் வந்து தமிழரசு கட்சி வந்து முயற்சிகள் எடுத்திருந்தது. சரியானே. அப்போ நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், நாங்கள் இந்த முயற்சியில் தொடரப்போகிறோமாக இருந்தால் இந்த முயற்சியை விட்டு வேறு எதுவும் வந்து அரசாங்கத்தோட வந்து வேறு எந்த ஒரு தரப்பும் இதில் கலந்து கொள்கிற எந்த ஒரு தரப்பும் வந்து ஈடுபட முடியாது. எங்களுக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டிஷன். என்னடா இங்கே கதைச்சு கொண்டு வந்து போய் ஐக்கிய ராஜ்யோட கதைக்கிறதுக்கு வந்து அங்கே போய் செயல்படுறான்றதை வந்து இது சும்மா ஒரு பம்மாத்து வேலையாக இருக்கும். ஆகவே நாங்கள் தெளிவாக வந்து அந்த நிபந்தனையை வந்து நாங்கள் முன்வைச்சோம். அதுக்கு சுமந்திரன் வந்து இணங்கினார். அது மட்டும்தான் இணக்கப்பாடு. அரசாங்கத்தோட வந்து சமகாலமாக இந்த முயற்சி நடைபெற்று இந்த முயற்சி முறிச்சால் வந்து தமிழரசு கட்சி செய்ய போகிறத செய்யலாம். சரிண்ணே, அது அவைய முடிவு. ஆனால் இந்த முயற்சி நடைபெறுகின்ற வரைக்கும் தமிழருடைய இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் எவராலையும் நடத்தக்கூடாதுன்றது மட்டும்தான் அங்கே ஒரு இணக்கமாக வந்து எடுக்கப்பட்ட முடிவு. தமிழ் தேசிய பேரவை 15ஆம் தேதி நடைபெற்ற சிவில் சமூகத்துடைய அந்த முயற்சிக்கு இனி ஒத்துழைக்கக்கூடாது. தமிழ் மக்களோடையும் தமிழ் மக்களுடைய புத்திஜீவிகளோடையும் தமிழ் மக்களுடைய சிவில் சமூகத்தோடையும் வந்து தமிழ் தேசிய பேரவை வந்து பயணிக்க முடியாதென்ற எந்த ஒரு இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை. அப்படி ஒரு கலந்துரையாடல் கூட எடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு கருத்து கூட வந்து அங்கே பேசப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு வந்து சுமந்திரன் வந்து மற்ற இருக்கிறார் அவர் சைக்கிக் திரு சிவிக்கு 2 பேரும் வந்து கையொப்பமிட்டு எழுதின கடிதத்தில் வந்து ஏதோ நாங்கள் சிவில் சமூகத்தோடு வந்து பயணிக்கிற விஷயத்தை கைவிடுவோம் என்று நாங்கள் இணங்கின மாதிரி வந்து அவர்கள் அந்த கடிதத்தில் வந்து வளமை போல வந்து கருத்துக்களை திரிவுபடுத்தி எழுத்தில் வந்து இட்டிருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தமிழ் சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு சொல்லியிருக்கிறோம். சிவில் சமூகத்தோடையும் பொதுமக்களோடையும் வெளிப்படைத்தன்மையை பேணி நாங்கள் பயணிக்கிற எங்களோட பயணத்தை வந்து நாங்கள் எவருக்கும் வந்து நாங்கள் கைவிட தயார் இல்லை என்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அது ஒரு நிபந்தனையாக போட போயினோம் என்றால் வந்து நீங்கள் எங்களை வெளியேற்றலாம் என்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் தெளிவாக வந்து அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த விஷயத்தை வந்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு அந்த வெளிப்படைத்தன்மையை பேணுகின்ற ஒரு கட்சி என்ற வகையிலே நாங்கள் அதில் பதிவு செய்ய வேணும் என்பதை விரும்பி நாங்கள் இன்றைக்கு உங்களை கூடியிருக்கிறோம். நாங்கள் தமிழ் சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த எதிர்ப்பு சிவில் சமூகத்தோடு பயணிக்கிறதுக்குரிய எதிர்ப்பு தமிழரசு கட்சி விசேஷமாக சுமந்திரன் வந்து இதுக்கு முதலும் அந்த கடிதத்தில் வந்து சொல்லியிருக்கிறார் வந்து இந்த 15ஆம் தேதி கூட்டம் தான் அந்த ரகசியமாக வந்து சுவிஸ் எம்பசியோட ஏற்பாட்டில் வந்து செய்த கூட்டத்தையும் குழப்பினாண்டு. சரிண்ணே. இப்போ நான் கேட்குறேன், நாங்கள் வந்து தமிழரசு கட்சிக்கு வந்து கிட்ட கொண்டு இருக்கிறோம், வாங்குவோப்பா கதைப்போம் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வாங்குவோம் நாங்கள் கதைப்போம்ட்டு நாங்கள் தான் கேட்குறோம். அவை தான் விட்டு ஓடுறாங்க. அந்த கதைக்காக்கள் வந்து ஒரு ஆள் வந்து விரும்பினால் வந்து கேட்க மற்றவன் வந்து ஓடி போகிற மாதிரி அவை தான் ஓடுறாங்க.
சரி, அவையோட எங்களோட கதைக்க விரும்பினால் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு மெனமாட்டம் நடந்தால் வந்து எங்களோட கதைக்கிறதுக்கு வந்து அவை வேறு யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை. நாங்கள் தானே கதைக்கிறதுக்கு வாங்கன்னு கேட்குறோம். உங்களுக்கு உண்மையில கதைக்க விருப்பம்டா வந்து எங்களோட வாங்க கதைப்போம்னு சொன்னீங்கண்டா வந்து நான் கதைக்கலாம். எங்களுக்கு அவையோட கதைக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நேர்மையாக கதைக்கிறேன்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்களோட கதைக்கிறேன்டா வந்து ரகசியம் பேணையிலாது அப்படிங்க சொல்கிறேன். நாங்கள் ரகசியத்துக்கு வந்து சரியில்லை. நாங்கள் அதை பேணுறதுக்கு தயாரும் இல்லை. நாங்கள் இது சுவிஸ் எங்களுடைய சுவிஸ் தூதரகத்துக்கும் வந்து நாங்கள் சொன்னோம். எங்களை பொறுத்தவரையில் வந்து இது ரகசியமாக நடத்துகிற ஒரு விஷயம் இல்லை. எங்களோட மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற விஷயத்தில் நாங்கள் கதைக்கிற விஷயங்கள் வெளிப்படைத்தன்மையாக வந்து பேசப்படணும். அது மூடி மறைச்சு ரகசியமாக வந்து கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு எந்த ஒரு தேவையும் இருக்க முடியாது. அதுவும் தமிழரசு கட்சிக்கு வந்து அந்த தேவை இருக்க தேவையில்லையே. 8 பாராளுமன்ற உறுப்பினர் பெரிய கட்சி என்று சொல்கிறார்கள் வந்து அப்போ அவன் கட்சிக்குத்தானே கூட ஆதரவும் இருக்குது வந்து. அப்போ தமிழ் மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற விஷயத்தில் வந்து தங்களுடைய கருத்தை வெளிப்படையாக வந்து கதைக்கிறதுக்கு வந்து என்ன தயக்கம்? எங்களுக்கு ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வந்து எங்களுக்கு பயம் இல்லாட்டி வந்து உங்களுக்கு என்ன பயம்? எங்களுக்கு ரகசிய டீல் ஒன்று நடக்க போகிறது இல்லையே. அப்போ இந்த விஷயத்தில் வந்து சுவிஸ் அரசாங்கத்துக்குன்னு சொன்னதானே. சுவிஸ் அரசாங்கம் சுவிஸ் தூதர் வந்து இல்லை முதலாவது கூட்டம் இப்போ அவை தானே கேட்டுருக்காங்க வந்து. அப்போ நீங்கள் கதைச்சி பேசி வந்து அந்த முடிவுகளை எடுங்கோ ஒன்று சொன்ன இடத்துல வந்து சரி என்று சொல்லி வந்து நாங்கள் அதுக்கு இணங்கிறதுக்கு தயாராக இருந்த நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து சரி முதலாவது சந்திப்பை போய் நாங்கள் கதைப்போம். அந்த முதலாவது சந்திப்பையும் வந்து வேண்டாம் என்று சொன்னது இந்த 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சிவில் சமூகத்தோடு நடந்த எங்களுடைய அந்த கூட்டத்தை வச்சு தான் தமிழரசு கட்சியோட வந்து ரகசியமாக நடக்கிற கூட்டத்தையும் வந்து அவை வேண்டாம் என்று சொல்லி வந்து குழப்பினார். யார் குழப்பினது? அப்போ நாங்கள் குழப்ப இல்லை. நீங்கள் தான் 15ஆம் தேதி கூட்டத்தை காட்டி வந்து நீங்கள் அதில் இருந்து ஓடினீங்க. சரிண்ணே. இதையும் வந்து குழப்பறதுக்காக தான் சட்டத்தரணியர் சங்கத்தோட வந்து இணங்கினவே. சட்டத்தரணியர் சங்கத்தோட இணங்கி போட்டு சரி நாங்கள் கதைப்போம்னு சொல்லி போட்டு தமிழ் தேசிய பேரவை வந்து எங்களுடைய சொந்த மக்களோட வெளிப்படையாக வந்து நடத்துகிற ஒரு கலந்துரையாடலை வந்து நிப்பாட்டுறதுக்கு அந்த ப்ரோசஸையே நிப்பாட்டுறதுக்கு எடுக்கப்படுற ஒரு முயற்சி. அதுக்கு நாங்கள் ஒரு நாளும் இணங்க மாட்டோம். அது திட்டவட்டமாக வந்து நாங்கள் எவருக்கும் வந்து நாங்கள் சொல்ல தயார். நாங்கள் அதுக்கு இணங்க மாட்டோம். எங்களை பொறுத்தவரையில் வந்து தமிழ் மக்களுடைய தலைவிதி தீர்மானிக்கிற விஷயம் ரகசியம் பேணுகின்ற ஒரு விஷயமாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. நாங்கள் சட்டத்தரணியர் சங்கத்துக்கு வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். அந்த போன கூட்டத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்னதை போல் வந்து சுமந்திரன் எதிர்ப்பு தெரிவித்தாதால் எங்களுடைய உறுப்பினர்களில் 6 பேரில் வந்து ஒருவரை தவிர திரு காண்டிபன் அவர்களை தவிர மற்ற அனைவரும் வந்து அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற வேண்டி வந்தது. ஆகவே அந்த கூட்டத்தில் வந்து அதுக்கு பிறகு பேசப்பட்டு ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய அனுமதி இல்லாமல் இணக்கப்பாடு இல்லாமல் தான் அறிவிக்கப்பட்டவை. அது அடிப்படையிலே வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். எங்களுக்கு எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள் என்னோட கூட வந்து கலந்து ஆலோசிக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் கூட வழங்காமல் முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டு இப்போ அது ஊடகங்களுக்கு அறிவித்ததும் கொள்கை அளவில் வந்து ஏற்க முடியாத என்ற விஷயத்தை வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். அது ஒரு தவறான விஷயத்தை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி நடத்துகிற ஒரு விஷயம். அது சுமந்திரன் போண்டாக்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை. சுமந்திரன் போண்டாக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை. என்னென்னா எங்களை வெளியேற்றி போட்டு வந்து நாங்கள் ஒரு முக்கியமான தரப்பாக வந்து அதில் இருக்கிறோம் கதைக்கிறதுக்கு. எங்களை வெளியேற்றி போட்டு வந்து தாங்கள் ஒரு முடிவை எடுத்து போட்டு அறிவிக்கிறது தான் அவங்களோட வளமையானது. அதுதான் அந்த ரகசியம் பண்ணுறதுக்கு விரும்புகிறவர்கள். சரியானே. ஆகவே அந்த ரகசியம் பண்ணுற எங்களுக்கு சொல்லப்பட்டது வந்து அதில் வந்து எங்களோட உறுப்பினர்கள் கலந்து கொள்ள முடியாது என்றால் ஜூமில் வந்து கலந்து கொண்டால் வந்து ரகசியம் பேணப்படாது. ரகசியம் பேணப்படாதுன்னு சொல்லி எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து வெளியேற்றப்படுற ஒரு நிலைமைக்கு அவர்கள் உறுதிப்படுத்தி போட்டு கடைசியில் வந்து சுமந்திரன் ஊதுக்குழலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் தான் உண்மைக்கு முரணான அப்பட்டமான பொய்களை வந்து நடந்ததை திருவுபடுத்தியும் வந்து எழுதினது. அது இன்னமொரு ஊடகம் வந்து எழுதின அது ஊதுக்குழல் இல்லை. அவைக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவலின்படி வந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த ஊதுக்குழல் வந்து அதன் வேலையை வந்து திருவுபடுத்தி வந்து சுமந்திரனுக்கு வந்து வக்காலத்து பண்ணுறது. சரிதானே. அவை ரகசியம்
பேணப்பட வேணும் என்ற அடிப்படையில் வந்து எங்கட உறுப்பினரை வெளியேற்றி போட்டு முற்று முழுதாக வந்து திரிவுபடுத்தப்பட்ட ஒரு கதையொன்றை வெளியில் விட்டது வந்து தமிழரசு கட்சியின் சுமந்திரன் தான். சரி, அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் தமிழ் சட்டத்தரணியர் சங்கத்தோடு வந்து பேசியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து தமிழரசு கட்சியோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த முயற்சிகளை வந்து குழப்புற வகையில் வந்து செயல்படுற உண்மையிலே வந்து சுமந்திரன். மற்றது சுரேஷ் தெரியும் தானே, சுரேஷுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அதோட ஒட்டி கொண்டு போனால்தான் தனக்கு எதிர்காலம் இருக்கிற போல வந்து அவருக்கு தெரியுது போல வந்து அப்போ அவரும் வந்து இதில் வந்து அங்கே விரும்பின எல்லாத்துக்கும் வந்து சொல்லப்படுற எல்லாத்துக்கும் வந்து அவரும் வந்து தன்ன கருத்தை வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். சரிதானே? அப்போ இப்படி வந்து அவர்கள் பயணிக்க போகிறார்கள்ன்றா வந்து தாராளமாக பயணிக்கலாம். வந்து நாங்கள் இவ்வகையான முயற்சிகள் வந்து ரகசியமாக நடக்கணுமென்ற அடிப்படையில் வந்து எங்களுக்கு அநீதி திட்டமிட்டு வந்து மேற்கொள்ளப்படுகின்ற இடத்துல வந்து நாங்கள் ரகசியத்தை பேண தயாரில்லை. நாங்கள் அந்த அநீதிகள் அனைத்தையும் வந்து அம்பலப்படுத்துறதுக்கு நாங்கள் செயல்படுவோம் என்ற விஷயத்தையும் நாங்கள் தமிழ் சட்டத்தரணியர் சங்கத்துக்கு வந்து தெளிவாக சொல்லியும் இருக்கிறோம்.